Om Sharavana. Hello, hi, a happy morning to all my brothers and sisters of first year students. Today we are at the third section of your Unit 4 and the subject is problem solving and Python programming. Your subject code is GE8151. In previous class, we have seen many types under the topic of list, that is about your list method and what is meant by list loop, mutability, aliasing. So every topic has been seen in previous class. I just want to give an overview about it, then we can move on to our new topic. In list method, we have seen 10 types of method, which is how we are going to append the list. Appending is nothing but adding an element. Then how I am going to extend my sequence. So sequence, you will have a many number of operations. So all the list has to be sequentially arranged in an list with an element of a index value. Then I have to insert an element with the present to the index. Then we are seen about removing an element, popping an index, then indexing an element, count the element, sorting, reverse. Then you need to copy that is a shallow copy of the list. So everything we have seen in previous class and we have seen some of the examples regarding it. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸில் நான் உங்களுக்கு எதை நான் வந்து மறுபடியும் ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிமூவ் அண்ட் பாப். ஸோ ரிமூவ்னாலும் டெலிட்டிங் தான், பாப் அப்படின்னாலும் டெலிட்டிங் தான். இதனோட எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் மை ரிமூவ் அண்ட் தென் பாப். ரிமூவ் அப்படின்னா உங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, ஓகேங்களா. பாப் அப்படின்னா இண்டெக்ஸையே நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. பாப்பிங் இஸ் ஃபார் ரிமூவிங் த இண்டெக்ஸ், ரிமூவ் இஸ் ஃபார் deleting the element. So element என்றது வேற, indexing என்றது வேற. இதான் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ். Then we are seen about what is mean by list loop. So list loopல வந்து two types இருக்கு. Your first one is நார்மலா யூஸ் பண்ற for in loop, for in loop. Then next one is your range of length loop. உங்க length loop உடைய range என்னன்னு கண்டுபிடிக்கிறது. So first இதில் வந்து பார்த்தீங்கன்னா லூப்பிங்கோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒரு மல்டிபிள் கலர்ஸ் அசைன் பண்ணுறேன், அந்த கலர்ஸ் எல்லாமே நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ரெட், க்ரீன், ப்ளூ அண்ட் பர்பிள் அப்படி சொல்லிட்டு அதுக்கான இண்டெக்ஸிங் கொடுத்துட்டு கலர்ஸ் எடுத்துக்கிறோம். தென் வி ஆர் அசைனிங் தி மந்த். ஸோ மந்த் அப்படிங்கும்போது ஜான், ஃபிப், மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்த்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ தென் ஐ நீட் டு பிரிண்ட் த கலர்ஸ் இந்த லிஸ்ட். அப்படின்னா நீங்கள் என்ன கலர்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அதை மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நான் என்ன லூப்பிங் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐம் யூஸிங் நார்மல் லூப்பிங், தட் இஸ் ஐ யூஸ் பண்ணி நான் இனிஷியலைசேஷன் பண்ணுறது. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னா லென்த், உங்கள் கலர்ஸோடைய லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணும்போது ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸுக்குமே ஏற்ற மாதிரி உங்களோட ஐட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடக்கும். ஓகே, ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் லூப்பிங். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் ரேஞ்ச் லூப். ஸோ ரேஞ்ச் லூப் அப்படின்றது லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மந்த் இருக்குது அப்படின்னா அந்த மந்தில் இருக்க லிஸ்ட்டு வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணும்போது அந்த மந்தில் உங்களுக்கு எதனுடைய டேட்டாஸ் வேணுமோ அதை மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் 8th and 9th லைன் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபார் லூப். அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட இண்டெக்ஸ் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் த லைன் 13 and 14 ஆர் ஸ்பெஷல் கேசஸ். ஸோ வை இட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னா அங்கே வந்து உங்களுடைய ரேஞ்ச் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தே ஆர் யூஸிங். ஓகே, that is about your list loop. Then we are seen about mutability. So mutability na enna appadina it just nothing but your data type. இந்த டேட்டா டைப்பில் வந்து உங்களுக்கான சர்டைன் டேட்டாஸை நீங்கள் வந்து எலமெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எலமெண்ட்ஸில் இருக்கிற வேல்யூ மட்டும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நான் கலர்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் ரெட் அப்படின்ற கலருக்கு பதிலாக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், பிங்க் அப்படின்ற கலரை சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ளூ அப்படின்ற கலருக்கு பதிலாக ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இட் ஆஸ் அன் ஆரஞ்ச். ஸோ இது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய எலமெண்ட்ஸில் இருக்கிற டேட்டா டைப்ஸ் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் ஒன் டைப் ஆஃப் லிஸ்ட் தட் இஸ் கால்ட் அஸ் மியூட்டபிலிட்டி. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அலைசிங். ஸோ அலைசிங் இஸ் யூஸ்டு ஃபார் ரெஃபரன்சிங். உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணுமோ அந்த ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலைசிங் அப்படின்ற இந்த டேர்ம் வந்து பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே அலைசிங் அப்படின்னு வரும்போது யூ கேன் ஹாவ் 2 வேரியபிள்ஸ். ஸோ அந்த 2 வேரியபிள்ஸுமே வந்து பார்த்தா நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு இதில் டெம்பரவரி லிஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும்.
ஸோ யூ மஸ்ட் டேக் அ டெம்பரரி லிஸ்ட். அந்த டெம்பரரி லிஸ்ட்டில் ஒரு வேல்யூஸ் நீங்கள் அசைன் பண்ணணும். ஸோ அசைன் பண்ணதுக்கு அப்புறமா அதில் இருக்க வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்பெண்ட் அப்படின்னா அப்பெண்ட் பண்ணலாம். அப்படின்னா லிஸ்ட்டில் நீங்கள் மெத்தட்ஸில் 10 மெத்தட்ஸ் பார்த்தீங்க இல்லையா, அந்த 10 மெத்தடை நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய அலைசிங். ஓகே, ஸோ நான் வில் see a new topic. That is about cloning. What is mean by cloning? ஸோ நார்மலாக cloning அப்படின்னா காப்பியிங் அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்படி ஒரு எக்ஸாம் ஹால்லையோ இல்லை வந்து நம்ம கொடுக்குற நோட்ஸையோ எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்களோட நோட்ஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் cloning. ஸோ cloning இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அலைசிங். அலைசிங்கில் என்ன பண்ணுறாங்க, உங்கள் கிட்ட இருக்க வேல்யூஸ் எலமெண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் cloningல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது, நீங்கள் காப்பி பண்ணணும். அப்படி நீங்கள் ஏதாச்சும் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக தான் அந்த எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். புதுசாக நீங்கள் அந்த எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தா நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ க்ளோனிங்க்கும் அலைசிங்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ அலைசிங் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரீக்ரியேட் இட். ஸோ இருக்கிற எலமெண்ட்டை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் க்ளோனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் டூ அன் ஆப்ஜெக்ட் க்ளோனிங். ஐ மீன் க்ளோனிங்கில் வந்து காப்பி பண்ணலாம். ஸோ அதில் ஒரு நியூ லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ மஸ்ட் கிரியேட் எ லிஸ்ட். ஸோ see an example: fruits, apple, pear, grapes, orange, mango. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரூட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் ஈக்குவல் டு ஃப்ரூட். ஸோ இந்த ஃப்ரூட் அப்படின்னு வரும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அனதர் நேம். ஏன் அனதர் நேம் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து உங்களுடைய அலைசிங் கிடையாது. அலைசிங் என்னும்போது நீங்கள் அப்படியே இப்போ உள்ள கிரேப்ஸ் அப்படின்ற ஃப்ரூட்டுக்கு பதில் நீங்கள் எதாவது ரீசேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பைனாப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எதில், அலைசிங்கில் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட க்ளோனிங்கில் யூ கான் டூ இட். க்ளோனிங்கில் என்ன ஆகும்னா அந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது அப்படியே காப்பி தான் ஆகும். அதனால யூ ஹவ் டு கிவ் த செப்பரேட் நேம் டு கிரியேட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ அதுதான் செகண்ட் லைனுக்கான மீனிங். தென் யோர் தேர்ட் லைன் இஸ் clone fruit is equal to fruit underscore list. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா it just do the copying. அதாவது cloning அப்படின்னாலே copying அப்படின்றது மீனிங். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் அப்படியே காப்பி பண்ணிக்குது. ஸோ clone fruit dot append of banana. ஸோ append நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆடிங். அந்த எலிமெண்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஸோ பனானா அப்படின்ற நேமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கூட வந்து நான் ஜஸ்ட்டு அப்பெண்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஃப்ரூட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் ஆஃப் 1 is equal to lemon. ஸோ 1 is equal to lemon அப்படின்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் எங்கே இருக்கோ அந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லெமன் அப்படின்ற நேம் ஆட் பண்ணுறீங்க. என்ன நேமுக்கு பதிலாக, பியர் அப்படின்ற ஒரு ஃப்ரூட் நேம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃப்ரூட் நேம் பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லெமன் அப்படின்ற நேமை ஆட் பண்ணுறீங்க. ஸோ இப்படி உங்ககிட்ட இருக்கிற லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, அலைசிங். காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நேம் என்ன, க்ளோனிங். ஓகே, நான் இப்போ க்ளோனிங்கும் காப்பிங்கும் சேர்த்து நான் உங்களுக்கு க்ளோனிங்கும் அலைசிங்கும் சேர்த்து நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். தென் print original list fruits, print allies list fruit list, print clone list clone fruit. புரியுதுங்களா? டிஸ்பிளே உங்களுக்கு மீனிங் இது. ஒரிஜினல் லிஸ்ட் அப்படின்றது உங்களுடைய நீங்கள் லிஸ்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஃப்ரூட்ஸோடைய நேம். அலைசிங் பண்ணுறீங்க. ஸோ அலைசிங் எங்கே நடந்திருக்கு, ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பியர் அப்படின்ற ஃப்ரூட்டுக்கு நேம் யூ ஆர் சேஞ்சிங் ஆட் ஆஸ் எ லெமன். அது உங்களோட ஃபஸ்ட் இண்டெக்ஸிங் லொக்கேஷனில் இருக்கணும். ஸோ அது மாதிரி சேஞ்ச் பண்ண அதுக்கு நேம் இப்போ தானே சொன்னேன், என்ன சொல்லுவோம், அலைஸ். ஸோ அலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோனிங். ஸோ க்ளோனிங் அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களோட ஃப்ரூட்ஸ் நேம் என்ன இருக்கோ அது அப்படியே காப்பி ஆகும். ஆனால் இங்கே க்ளோனிங்கில் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட் பண்ணியிருக்கீங்க. தட் மெத்தட் இஸ் யோர் அப்பெண்டிங் மெத்தட். ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஆட் அண்ட் அ வேல்யூ. ஸோ நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணுறீங்க. ஸோ யூ see an output. ஸோ ஒரிஜினல் லிஸ்ட் என்னது, ஆப்பிள், கிரேப்ஸ், ஆரஞ்ச், மேங்கோ அப்படின்ற ஃப்ரூட்ஸ் நேம் வந்துடும். அலைஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்க அந்த பியர் அப்படின்ற ஃப்ரூட்டுக்கு பதிலாக யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் இட் ஆஸ் அன் லெமன். அதுக்கப்புறம் க்ளோனிங் லிஸ்டோடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பெண்டிங். தட் இஸ் யூ ஆர் ஜஸ்ட் ஆடிங் அ ஒன் ஃப்ரூட் நேம் தட் இஸ் கால்ட் ஆஸ் அன் பனானா. ஸோ பனானா அப்படின்ற ஃப்ரூட் நேம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே இருக்கு. ஸோ அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ளோனிங் அண்ட் தென் அலைசிங் அப்படின்னு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ஹேவ் அ அலைஸ் நேம். ஸோ அந்த அலைஸ் நேம் அப்படின்றது மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த n நம்பர் ஆஃப் எலமெண்ட்டில் விச் இண்டெக்ஸ் யூ வாண்ட் டு ரீப்ளேஸோ அந்த இடத்துல யூ கேன் ரீப்ளேஸ். தட் இஸ் கால்ட் ஆஸ் அன் அலைசிங். அதுவே க்ளோனிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அப்பெண்ட் யுவர் வேல்யூஸ் ஆர் எல்ஸ் இஸ் டூ இன்ஸ்ட்ரக்ஷன் which you want from the list method. Then it cloning other than that copying. So cloning அப்படின்னாலே
copying the datas. Okay, so இதுதான் உங்களுடைய cloning list. Okay, புரியுதா? The next one is your list deletion. What is mean by deletion? Already we know the meaning for deleting. உங்ககிட்ட இருக்கிற எலமெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் delete பண்ணுறது. அதை delete பண்ணுறதுக்கு they are using a term called DEL. ஸோ DEL அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுனாலே நீங்கள் வந்து உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்க ஏதோ ஒரு வேல்யூஸ் வந்து நீங்கள் delete பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே நீங்கள் ஸ்லைசிங்கில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்லைசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது you need to give some input. ஸோ ஒரு இன்புட் கொடுத்துட்டு அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை நீங்கள் ஸ்லைசிங் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ரிமூவ் இட் ஃப்ரம் யோர் இன்புட் லிஸ்ட். ஸோ அந்த இன்புட் லிஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், த எலமெண்ட்ஸ் விச் யூ டசன்ட் நீட் வில் பி omitted from that list. ஸோ அதுக்கு தான் they are given a syntax DEL, del customer name or else list name index comma slice. ஸோ எந்த லொக்கேஷனில் நீங்கள் ஸ்லைசிங் பண்ண போகிறீங்களோ அதனுடைய இண்டெக்ஸை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த லிஸ்ட் நேமையும் கொடுத்துட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்ற எலமெண்ட்ஸை யூ கேன் delete it. ஓகே, see this example. Number list is equal to 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ நான் ஒரு 9 நம்பர்ஸ் வந்து நான் லிஸ்ட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் just I want to delete the number which is at the location 0. ஸோ 0 இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், delete பண்ண போகிறேன். அதுதான் அங்கே சைடில் பிளாக் ரெட் பென்ல எழுதியிருக்கேன், deletion with index. ஸோ 0 இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை I just want to delete. ஓகே, நெக்ஸ்ட் print number list after deleting first element. ஸோ அந்த எலமெண்ட்டை delete பண்ணதுக்கு அப்புறமா என்ன வேல்யூ வரும், that is del number list of -1. இப்போ -1ல் இருக்க இண்டெக்ஸ் வந்து நீங்கள் delete பண்ணணும். ஸோ நான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் நெகட்டிவ் லொக்கேஷன் உங்களோட இண்டெக்ஸ்க்கு எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இண்டெக்ஸிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே இண்டெக்ஸிங் நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் கிராஃபில் இண்டிகேட் பண்ணுற மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துருச்சுன்னா லாஸ்ட் எலமெண்ட் இஸ் -1, அதுக்கப்புறம் -2 -3 சொல்லிட்டு கோஸ் ஆன். அப்போ இங்கே -1 அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறது தட் இஸ் யுவர் லாஸ்ட் எலமெண்ட். ஸோ உங்கள் லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் எலமெண்ட் என்ன 9. ஸோ அந்த எலமெண்ட் நீங்கள் delete பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். புரியுதுங்களா? இண்டெக்ஸிங் பாசிட்டிவ் எப்படி இருக்குது, நெகட்டிவ் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஓகே, தென் print number list after deleting last element. ஸோ லாஸ்ட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் வந்து delete பண்ணும். ஸோ அதை delete பண்ணுறதுக்கு 1:5 அப்படின்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்லேருந்து 5th இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து என்ன எலமெண்ட் இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு delete ஆகணும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5th லொக்கேஷன். இப்போ ஆல்ரெடி நம்ம 1 and 9 delete பண்ணிட்டோம். ஸோ அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கோ 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து 4th எலமெண்ட் வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு delete ஆகிட்டு then you will get an remaining element as an output, that is 2 7 and 8. புரியுதுங்களா? what is mean by list deletion? ஸோ லிஸ்ட் டெலிஷனில் வந்துட்டு உங்களோட இண்டெக்ஸிங் வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். அந்த இண்டெக்ஸிங் வேல்யூ எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு delete ஆகும். மேபி இட் வில் பி அன் பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ யூ கேன் கிவ் த இண்டெக்ஸ் இன் அன் நெகட்டிவ் வேல்யூ. அதுக்கப்புறம் 1:5 2:3 ஆர் எல்ஸ் 4:7 அப்படின்னா அந்த லொக்கேஷன் இண்டெக்ஸிங்லேருந்து நெக்ஸ்ட் இண்டெக்ஸிங் வரைக்கும் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே உங்களுக்கு வந்து delete ஆகிட்டு வந்துடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் 2 மெத்தட். யுவர் ஃபர்ஸ்ட் we have seen about list cloning. So cloning is nothing but copying the element. Then second we have seen about an list deletion. Okay, then third method we'll see about list parameters. What is mean by parameter? இதுதான் உங்களுடைய லாஸ்ட் டாபிக் லிஸ்ட். ஸோ லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம டியூப்பிள் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை பேராமீட்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ x,y z,y இல்லைனா 2,3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அன் பேராமீட்டர்ஸ். அதுதான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூ. அந்த வேல்யூ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு முறையுமே வந்து உங்களோட ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணும்போதும் you have to pass it by and reference only. அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து ஒவ்வொரு லிஸ்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பெர்மனன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை அவுட் சைடாக வந்து நீங்கள் வந்து விசிபிள் பண்ணலாம். ஸோ விசிபிள் பண்ணும்போது அந்த எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும்.
ஸோ இதில் வந்து உங்களோட பேராமீட்டர்ஸ் வரும்போது we have gone for the topic called as stacking. So stackல வந்து பார்த்தீங்கன்னா you will go on a LIFO pattern that is last in first output அப்படின்னு சொல்லுவாங்க. In upcoming semesters you may know about it. ஸோ இதில் வந்து you may have abstract data type. The data type will be pushed down. ஸோ உங்களுடைய elements வந்து பார்த்தீங்கன்னா one by one your values will be pushed down, that is it will be inserted. ஸோ insert ஆனதுக்கப்புறமா the first element is below the second element. Then the third element is below the second element. Then your fourth element is below the third element. So your element will be inserted in an upward direction. So upward direction elements insert ஆக உங்களுடைய பாட்டம்ல இருக்க அந்த indexing value வந்து பார்த்தீங்கன்னா it will be push on. So it just goes into an deeper part. ஸோ அதுதான் வந்து உங்களுடைய லிஸ்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ அப்போ நான் ஒவ்வொரு எலமெண்ட்டை நான் பாப் பண்ணுறேன் அப்படின்னா மேலே டாப் மோஸ்ட் எலமெண்ட்டில் என்ன இருக்கோ அது வந்து வெளில வந்துடும், அதுக்கு அடுத்த லொக்கேஷனில் என்ன இருக்கோ அது வெளியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வெளில வரும்போது உங்களுடைய பாயிண்டர் -1 அப்படி இண்டிகேட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டாக் வந்து ஃபுல்லாகவே எம்டி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு டூ அன் இன்சர்ஷன் அப்படின்னா நீங்கள் புதுசாக வந்து எலமெண்ட்ஸை அதில் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யோர் லிஸ்ட் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ லிஸ்ட்டில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ இதை பாஸ் பண்ணும்போது உங்களுக்கான ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ இது பாஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அவுட் சைட் த ஃபங்க்ஷனில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் பிளாக் பண்ணி அதில் இருக்க ஸ்டாக் வேல்யூஸ் மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு டாபிக் இன் யூனிட் 4 இஸ் கம்ப்ளீட்டட். தட் இஸ் அபவுட் அண்ட் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டில் என்னெல்லாம் டாபிக் ஃப்ரம் த பிகினிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், அதுக்கான சின்டாக்ஸ். தென் we have seen some of an example. Then we have seen list operations, list slicing, list method. So list methodல 10 types of methods இருக்கு. Then list looping, list mutability, list aliasing, list cloning, then finally list deletion. அதோட லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது லிஸ்ட் பேராமீட்டர். ஸோ இதோட உங்களுடைய யூனிட் 4ல் இருக்கிற ஃபஸ்ட்டு டாபிக் லிஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி ஈவினிங்கே இதை நீங்கள் வந்துட்டு படிச்சிடணும். தென் your next topic is tuple. TUPLE, tuple. ஸோ டியூப்புலும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ சம்வாட் லிஸ்ட்டு தான், லிஸ்ட்டு மாதிரியே தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கும். உங்களுடைய இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீக்வன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னும் போது உங்கள் டியூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட்டுக்கு மாதிரி வந்து உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது. அதுதான் அதனுடைய மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் லிஸ்ட்டில் வந்து இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸிலி மாடிஃபை, பட் இன் டியூப்பிள் யூ கான் மாடிஃபை த டேட்டா விச் வாஸ் ப்ரெசென்ட் இன் தி லிஸ்ட். அதே மாதிரி லிஸ்ட்டுக்கும் டியூப்பிளுக்கும் இன்னொரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்ன அப்படின்னா டியூப்பிளில் வந்துட்டு மாடிஃபிகேஷன் வந்து கஷ்டம். ஏன் அப்படின்னா டியூப்பிள்ஸில் பேராந்தசிஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ see an example. This is your syntax for tuple. First you have to give the tuple name, then you have to enter n number of values, or else அந்த n number of values வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் பதிலாக ஒரு ஓப்பன் பேராந்தசிஸ் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் மாதிரி ப்ராக்கெட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ see some example. First my tuple is empty. என்கிட்ட டூப்புளில் நான் எந்த வேல்யூஸுமே நான் கொடுக்கல. ஸோ EMT underscore tuple is equal to நான் என்னோட எந்த வேல்யூஸுமே நான் பாஸ் பண்ணாமல் எம்டியாக வச்சுருக்கேன். தென் ஐ நீட் டு கிவ் அன் இன்டீஜர் வேல்யூ. ஸோ டியூப்புளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணும்போது NOS tuple is equal to 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்டீஜர் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி said what is mean by hetero list. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், யூனிட் 4ஓட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் what is mean by hetero. ஹெட்ரோனா என்ன சொல்லியிருக்கோம், it is nothing but your mixed data type. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், characters, strings, number, floating point, decimal point, you can declare any number of data types inside your mixed data type. ஸோ hetero tuple is equal to 1, hello அப்படின்றது ஒரு string, அதுக்கப்புறம் decimal point 3.4 அப்படின்றத நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ see another example, that is number tuple is equal to 1 2 3. ஸோ 1 2 3ன்றது சிம்பிள் டியூப்புள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அந்த நெஸ்டட் டியூப்புள் அப்படின்னு வரும்போது ஒரு டியூப்புள்குள்ளே மல்டிபிள் டியூப்புள்ஸ் வேல்யூ கொடுக்கறது. சி ஸ்ட்ரிங் லிஸ்ட் இன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெஸ்டட் டியூப்புள். ஸோ நெஸ்டட் டியூப்புள் 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் தென் செகண்ட் இண்டெக்ஸ்.
அதுவே மிக்ஸ்டு டூப்பல் அப்படின்னா 3, kg, ஆப்பிள். ஸோ மிக்ஸ்டு டூப்பல் அப்படின்னு வரும்போது உங்களுடைய வேல்யூவேஷன் கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ சி first we need to define push of stack, number, top. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸ்டாக் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃபன் கேரியர். இப்போ நம்ம வந்து இப்போலாம் லஞ்ச் பாக்ஸ் சின்னதாக எடுத்துகிட்டு வரோம். இது மாதிரிலாம் டிஃபன் கேரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ பாட்டமில் இருக்கிற டிஃபன் பாக்ஸில் ரைஸ் எடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்க டிஃபன் பாக்ஸில் சம் வாட்டர் சிக்கன் கிரேவி, அதுக்கு மேலே இருக்கிறதுல ஃபிஷ் கறி, அதுக்கு மேலே இருக்கிறதுல எக் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இதுதான் ஸ்டாக் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தான் ஸ்டாக் அப்படின்போது உங்களோட டிஃபன் கேரியர் இது மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. பாட்டமில் ரைஸ், தென் சிக்கன் கறி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கிரேவி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எக் இருக்குது அப்படின்னா இப்போ நான் வந்து டிஃபன் கேரியரை ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரைஸ் எடுக்கணுமா அப்படின்னா ரைஸ் எடுத்தால் வந்துடுமா? வராது. ஸோ நான் என்ன பண்ணோட ப்ரொசீஜர், மேலே இருக்கிற அந்த எக்கு நான் எடுக்கணும், அது கீழே இருக்கிற ஃபிஷ் கிரேவி நான் எடுக்கணும், அதுக்கு கீழே இருக்கிற சிக்கன் கறி நான் எடுக்கணும், அதுக்கப்புறமா தான் கீழே இருக்கிற ரைஸ் நான் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்புட், லிஃபோ பேட்டர்ன், LIFO. ஸோ நான் லாஸ்ட் எதனா இன்புட்டாக கொடுத்தேன் எக்கு, அதை தான் நான் ஃபஸ்ட்டு அவுட்புட்டாக எடுப்பேன். அதுக்கப்புறம் இன்புட்டாக கொடுத்தது என்ன இருக்குது, ஃபிஷ், அதுக்கப்புறம் வந்து சிக்கன், அதுக்கப்புறம் ரைஸ். இதுதான் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்புட். ஸோ அதை மாதிரி தான் உங்களுடைய ஸ்டாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ புஷ் அப்படின்னா நான் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறேன், அதாவது டிஃபன் கேரியரில் அதனோட பாக்ஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறது, அது புஷ். பாப் அப்படின்னா அந்த டிஃபன் கேரியரில் இருக்கிற அந்த பாக்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணுறது பாப். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து ஸ்டாக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். Your first one define push of stack, NO, top. அதாவது டாப் அப்படின்னும் போது என்னுடைய நான் எலமெண்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ டாப் பொசிஷனில் என்னோட எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்டாக் டாட் அப்பெண்ட் ஆஃப் NO, நோ. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல அப்பெண்டிங் அப்படின்றது எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் டாப் இஸ் ஈக்குவல் டு டாப் ப்ளஸ் 1. ஸோ டாப் ப்ளஸ் 1 அப்படின்னா என்னோட டிஃபன் கேரியர் பாயிண்டர் வந்து நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு போகுது. ஸோ நான் என்ன பண்ணலாம், இன்னொரு டிஃபன் கேரியர் நான் அங்கே ஆட் பண்ணலாம், தட் இஸ் ரிட்டர்ன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய புஷ் ஆப்ரேஷன். ஸ்டாக் அப்படின்னா ரெண்டு ஆப்ரேஷன் வரும், ஒன்று புஷ், இன்னொன்று பாப். புஷ் அப்படின்னா இன்சர்ட்டிங், பாப் அப்படின்னா டிலீட்டிங். நெக்ஸ்ட் பாருங்க, DEF, டிஃபைன் ஆஃப் பாப். ஸோ பாப்ல என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ரிமூவ் அன் எலமெண்ட். ஸோ எண்ட் வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும், எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்க. ரிமூவ் பண்ணியிருந்தா தான் ஒயிட் ரைஸ் வரும், அப்போ தான் உங்களால் சாப்பிட முடியும். ஸோ ஐ நீட் டு ரிமூவ் அன் எலமெண்ட். ஸோ ரிட்டர்ன் NOS_stack டாட் பாப் ஆஃப் டாப். ஸோ டாப்பில் என்ன இருக்கோ அதை நான் வந்துட்டு பாப் பண்ணுறேன். ஸோ delete பண்ண போகிறேன். ஸோ NOS_stack ஆஃப், ஸோ எம்டியாக இருக்கும், தென் டாப் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அன் எலமெண்ட் இன் த லிஸ்ட். உங்களோட டிஃபன் கேரியரில் எப்படி நான் ரைஸ், சிக்கன், ஃபிஷ், எக் அது மாதிரி இன்சர்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி இப்போ அதில் இருக்கிற லொக்கேஷனில் அந்த இண்டெக்ஸிங்கில் நான் வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதை இன்சர்ட் பண்ணுறது தான் புஷ் ஆஃப் நம்பர் ஸ்டாக், 10, டாப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு நம்பர் இன்சர்ட் பண்ணுறேன், அதுதான் உங்களுடைய ரைஸ். நெக்ஸ்ட் புஷ் ஆஃப் NOS_stack ஆஃப் 13 அப்படின்ற வேல்யூ நெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறேன். அது என்னது, வெரி குட். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னால் பிரதர்ஸ் கிட்ட டக்குன்னு ஆன்சர் வரும். தட் இஸ் யோர் சிக்கன் கறி. தென் நெக்ஸ்ட் புஷ் ஆஃப் நம்பர் ஸ்டாக், 89. ஸோ 89ன்ற வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன், அது என்னது, ஃபிஷ் கிரேவி. தென் நெக்ஸ்ட் புஷ் ஆஃப் NOS_stack ஆஃப் -9. ஸோ -9 அப்படின்ற வேல்யூ நான் இன்சர்ட் பண்ணுறேன், அது என்னது, உங்களுடைய எக். ஸோ இது மாதிரி என்ன பண்ணேன், 4 வேல்யூஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதே நான் நீட் டு பிரிண்ட் நம்பர் ஸ்டாக் ஆஃப்டர் புஷஸ். ஸோ ஒவ்வொரு முறையாக புஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட வேல்யூஸ் என்ன இருக்குது. ஸோ டாப் இஸ் ஈக்குவல் டு டாப் -1 அப்படின்னா நான் ஒவ்வொரு டிஃபன் கேரியராக நான் வந்து என்ன பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அதுதான் வந்து நெகட்டிவ் பாயிண்ட். டாப் இஸ் ஈக்குவல் டு டாப் -1. ஸோ டாப் ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு பாப் ஆஃப். ஸோ பாப்பிங் அப்படின் போது டெலிட்டிங், ரிமூவிங் அண்ட் எலமெண்ட். ஸோ பிரிண்ட் நம்பர் ஸ்டாக் ஆஃப்டர் பாப். ஸோ பாப் பண்ணதுக்கப்புறமா என்ன எலமெண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ கெட் அன் அவுட்புட் நம்பர் ஸ்டாக் ஆஃப்டர் புஷஸ். ஸோ நான் புஷ் பண்ணும்போது என்ன ஆச்சு, ஃபஸ்ட்டு ரைஸ் 10, சிக்கன் கறி 13, ஃபிஷ் 89, எக் -9. இது புஷிங் அண்ட் எலமெண்ட்.
அப்புறம் பாப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு, லாஸ்ட் லெமன் மட்டும் பாப் ஆயிடுச்சு. எக் மட்டும் நான் ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணிடுறேன், சாப்பிட்டுறேன். ஸ்நாக்ஸ் பசிக்குதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் அங்கே நடந்துகிட்டே இருக்கும்போது கீழே டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, அது மாதிரி இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க இல்லையா, அது மாதிரி மேலே இருக்கிற அந்த எலமெண்ட்டை நான் பாப் பண்ணேன். தட் இஸ் -9 எக் அப்படின்றத சாப்பிட்டுறீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்டாக் ஆப்ரேஷன். தட் இஸ் அண்ட் பேசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் டியூப்பிள். ஸோ புரியுதா டியூப்பிள்னா என்ன சொல்லிட்டு? ஸோ டியூப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு புஷ் ஆப்ரேஷன் அண்ட் தென் பாப் ஆப்ரேஷன் ரெண்டுமே பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாக்கில் லிஃபோ பேட்டர்ன், LIFO அப்படின்ற பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. லிஃபோ அப்படின்னா லாஸ்ட் இன்புட் ஃபர்ஸ்ட் அவுட்புட். லாஸ்ட் நீங்கள் என்ன இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு அவுட்புட்டாக நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புஷ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பாப் பண்ணுறீங்க. புஷ் பண்ணும்போது அதோட எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் இன்சர்ட் பண்ணணுன்னு பார்த்து இன்சர்ட் பண்ணுறீங்க. அப்புறம் பாப் பண்ணும்போது லாஸ்ட் இருக்க எலமெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடுறீங்க. ஸோ புரியுதுங்களா இது வரைக்கும்? ஸோ ஷால் ஐ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட்? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெஷர் பண்ணுறது. ஸோ NOS மெஷர் வாட் இஸ் ஈக்குவல் டு மிக்ஸ்டு டைப். ஸோ மிக்ஸ்டு டியூப்புலாம் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த NOS நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். மெஷர் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணணும். தென் யூ நீட் டு பிரிண்ட் தி வாட்ச் அப்படின்ற வேரியபிள்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு பிரிண்ட் தட் வேல்யூஸ். So for printing and then inputting the values, I just get an output of 1, 2, 3. So 3 numbers நான் வந்து பார்த்தீங்கன்னா assign பண்ணுறேன். அந்த 3 நம்பர்ஸ்மே வந்து I declare as a string. So the string may be a list, tuples, numbers or else the character. So உங்களுக்கு character வேணும் அப்படின்னா that character should be indicate within a single quotes. Suppose if it is on string, you have to indicate it is in a double quotes. Okay, so other than you are getting an output, that is you are assigning a 3 decimal number, that is 1, 2, 3. Then you are given some string value. You have to list it that values with the help of your tuple. So அந்த tuple நீங்க 3 values insert பண்றீங்க, 3, kg and then apple. ஓகேவா? ஸோ இதை மாதிரி தான் உங்களுடைய tuple values வந்துட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணுறது நடக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Shall we move on to next topic? Okay. What are the operations in tuple? So as usual, நம்ம எப்படி லிஸ்ட்ல ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி tuples you are having two operations. Your first one is plus operator and another one is your asterisk operator. So the plus operator is used for your concatenation. Just you are going to adding the tuple value. Then asterisk is used for your repetition, that is multiplying, giving a tuple element in a many number of values. அப்படியே லிஸ்ட்ல என்ன யூஸ் பண்ணீங்களோ சேம் கான்செப்ட் தான் இங்க டியூபிள்ஸ்லயும். ஸோ NOS tuple of 1 2 3 4 5 சாரி 1 2 3 4 7 8 9. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிப்பீட் பண்ணுறீங்க. A அப்படின்ற எலமெண்ட் asterisk 5 அப்படின்னா 5 டைம்ஸ் நீங்கள் அதை ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு நியூ டியூப்பிளில் நம்பர் டியூப்பிள் ப்ளஸ் ரிப்பீட் டியூப்பிள் ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன அவுட்புட்டாக வரும், 1 2 3 4 7 8 9 அண்ட் தென் அந்த ஏஏஏ அப்படின்றது 5 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் யூ கெட் அன் அவுட்புட், தட் இஸ் பிரிண்ட் ஆட் ஆப்ரேஷன். ஸோ ஆட் பண்ண ஆப்ரேஷன், தென் பிரிண்ட் ரிப்பீட் ஆப்ரேஷன். ஸோ ரிப்பீட் ஆப்ரேஷன் அப்படின்றது ஏ அப்படின்றது மல்டிப்ளைட் பை 5, அதாவது asterisk 5 கொடுக்கும்போது யூ கேன் கெட் இன் 5 டைம்ஸ், தட் இஸ் ரிப்பீட்டட் ஆஃப் அன் எலமெண்ட், தட் இஸ் கேரக்டர் ஏ. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய டியூப்பிள். ஸோ புரியுதுங்களா? நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? இது வரைக்கும் we have seen what are the list cloning. ஸோ லிஸ்ட் cloningனா என்னன்னு பார்த்தோம். லிஸ்ட் cloning வந்து அலைசிங் விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். cloning அப்படின்னாலே காப்பியிங், அலைசிங் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இருக்க டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணலாம், அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், அது அலைசிங். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். தென் we have seen deletion. ஸோ deletion அப்படின்போது உங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து அந்த இண்டெக்ஸ் வேல்யூக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை நீங்கள் delete பண்ணலாம். தென் we have seen about an parameters. You may have a multiple parameters. ஸோ ஒவ்வொரு பேராமீட்டர்ஸுமே எப்படி பாஸ் பண்ணலாம், அதுக்கு எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே we have seen. Then we have seen about a new topic, that is about an tuple. ஸோ tuple வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு மாதிரியே தான், கொஞ்சம் சிமிலராக இருக்கும். இதில் நீங்கள் உங்களுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நீங்கள் இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டியூப்பிள்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு டியூப்பிள்ஸ் ஆப்ரேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டாக் அப்படின்ற சொல்லியிருந்தேன். ஸ்டாக்ல வந்து ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் யோர் புஷ் ஆப்ரேஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் யோர் பாப் ஆப்ரேஷன். ஸோ புஷ் அப்படின்னா இன்சர்ட்டிங் அண்ட் எலமெண்ட், பாப் அப்படின்னா டெலிட்டிங் அண்ட் எலமெண்ட். அதுக்கப்புறம் இதில் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்புட் லிஃபோ பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க. Then we have seen about an tuple operations. So tuple operations as usual two operator
your first operator for concatenation plus and second operator for your asterisk repetition. So இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் டாபிக் வில் see in an upcoming classes. Maximum இன்னொரு 2 or 3 classes-ல will complete a unit 4. Okay, so be safe at home, don't roam here and there, completely watch your video. So வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணி முடிச்சோடனே மார்க்கர்ஸ் டன் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot.